அவங்க பனிஷ்மெண்ட் தானே பண்ணிட்டு இருக்காங்க. மூஞ்சில பார்க்கலன்னா அது அவங்க இஷ்டம். அதுக்கு ஏன் அஃபண்ட் ஆவறீங்க? அது ஒரு ஏங்க எப்படிங்க ஒருத்தர் அவங்கள பத்தி பேசுறாங்க பாசிட்டிவா, ஒருத்தர் ஃபேஸ் கூட பார்க்கணும்னு ஒரு இது கூட இருக்காதாங்க? சரிங்க அவங்களுக்கு இல்லங்க. சரிங்க கனிக்கு அந்த வீட்ல இருக்க உங்களுக்கு இல்லன்னா எப்படி புரியல? யாருக்கா இருந்தாலும் இப்படியே நீங்க சொல்லுங்க. எடுத்துக்கோங்களேன். அவங்களுக்கு நெகட்டிவா யோகேஷ் பேசினா யோகேஷ் பரவாயில்ல. இப்படியே எடுத்துக்கோங்களேன். கனிக்கு அந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே மரியாதை வச்சிருக்காங்க. கனினா ஒண்ணுன்னா எல்லாம் போய் ஓடி போய் விழுந்து வேலை செய்யறாங்க. அவங்கள வந்து கன்சோல் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. நான் கனி சப்போர்ட் கிடையாதுங்க. நான் திவ்யா இல்ல இல்ல சப்போர்ட். நான் கேக்குற கேள்விக்கு சொல்லுங்க. ஆனா எதுக்கு நான் வந்து ஜென்ரலா பேசுறேன். இவங்க ஏன் போய் கனிக்கு வந்து ஏன் போய் அவங்களுக்கு அவங்க கிட்ட போய் பேசணும்? இவங்க எதுக்கு பேசணும் கனிக்கு? கனின்னா அவ்வளவு பெரிய ஆளா அந்த வீட்ல? என்ன டாஸ்க்குங்க? என்ன டாஸ்க்குங்க? எல்லாருக்கும் பாசிட்டிவ் இருந்துட்டு போட்டோம். கேப்டன் வந்து பனிஷ்மெண்ட்டுங்க. அது பனிஷ்மெண்ட்ல எல்லார பத்தி பாசிட்டிவா பேசணுங்க. சரி. அதுக்கப்புறம் அவங்க தானே சொல்லுவாங்க, ஏன் இன்னும் மட்டும் நான் அவங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொல்லுவாங்க. என் மூஞ்ச கூட பார்த்து பேசாதவங்ககிட்ட நான் திருப்பி இன்னும் மட்டும் நான் பேச மாட்டேன். கனியே தான் சொல்லுவாங்க. ஒருத்தர் பேசும்போது ஒருத்தர் ஃபேஸ பாக்குறது என்னங்க வரப்போகுது? சரிங்க. இதேதான் கமருதீன் வந்து திவ்யா கிட்ட பாசிட்டிவா பேசும்போது திவ்யா என்ன மூஞ்ச திருப்பிட்டா போச்சு. இல்ல அவன் கமருதீன் பாசிட்டிவ். அது பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க் தானே. அது யார் எப்படி பண்ணா என்ன? ஒண்ணுமே பிரச்சனை இல்லையே. அது பிக் ஒரு பாஸ் கொடுத்த பிரச்சனையா? டாஸ்க் இல்லங்க. பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க் பிக் இல்லங்க. பாஸ் கொடுத்த டாஸ்க் இல்ல. ஹவுஸ்ல கேப்டன் கொடுத்த டாஸ்க் தானே. அது ஒரு பனிஷ்மென்ட் டாஸ்க் தானே. நல்லதா பேசுறாங்கன்றதுக்காக பண்ண முடியுமா? அந்த நல்லதா பேசுறது அவங்க மனசுல இருந்து சொல்றாங்களா இல்ல அந்த டாஸ்க்குக்காக சொல்றாங்களான்னு தெரியாதா உங்களுக்கு? ஏங்க அவங்களோட பாசிட்டிவ் தானங்க சொல்றாங்க. அதுல ஏதோ கொஞ்சமா இருக்கட்டும், ஒரு 10% இருக்குமே. அதை கேட்கறதுக்கு என்ன இருக்குன்னு கேக்குறேன். அது அவங்க உங்க இஷ்டம். ஓகேங்க. எங்க நாளைக்கு போட்டுங்க. ஒருத்தர் பிடிக்கலன்னா கூட மூஞ்ச பார்த்து கேக்குறது என்னங்க இருக்கு? அவங்களுக்கு இஷ்டம் இல்லங்க பேசுறதுக்கு. அதான் ஏன்னு கேக்குறேன். சரி ஓகே. இப்ப அவங்க மூஞ்ச பார்த்து கேட்க அவங்க சொல்றத வந்து இவங்க கேட்கலன்றீங்களா? நாளைக்கு இவங்க ஏதாவது சொல்ல போனா அவங்க அதே மாதிரி பண்ணட்டும். அது ஏன் இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆக்கணும்? அது ஏன் இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆக்கி அவங்களுக்கு மைலேஜ் தரணும்? அதான் சான்ஸ் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அத வந்து இவ்வளவு பெருசாக்கி யாரு பெருசாக்குறது? அவங்க குழந்தைங்க இல்லையா? யாரு பெருசாக்குறது? சாண்ட்ரா தான் பெருசாக்குனாங்க. ஏங்க சாண்ட்ரா பெருசாக்கல. 3 நாளா பிக் பாஸ் இலை வீடு மாதிரி இருக்குங்க. சரி எங்க அவங்க சத்தியமா சொல்றேன், இலை வீடு மாதிரி இருக்கு. இந்த லாஜிக் அவங்க பாட்டுக்கு ஒரு ஓரமா ஒதுங்கிருக்காங்க. இவங்கதான் போய் போய் பெருசாக்கிட்டு இருக்காங்க. ஏங்க அந்த சட்டை போட்டுட்டு என்னங்க அது? ஏங்க 90 சீரியல் மாதிரி இருக்குங்க. எனக்கு 90 சீரியல் மாதிரி இருக்குங்க. உங்களுக்கு என்னங்க 90ஸ்ல ஏங்க சீரியல் மாதிரி இருக்குங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா பிக் பாஸ் டிவி ஆஃப் பண்ணுங்கன்ற. நானு எதுக்கு லைவ் பாக்குறீங்கன்றேன். எதுக்கு பாக்குறீங்க? நான் அவங்கள்ட்ட கண்டிப்பா பார்க்க மாட்டேன். ஆனா நான் ஓட்டி பாத்துருவேன். வேற ஏதாச்சும் வச்சுட்டு திருப்பி வரும்போது திருப்பி ஈவன் பண்ணி பார்ப்பேன். அது எனக்கு தெரியும். என் கையில தான் ரிமோட் இருக்கு. விஜய் சேதுபதி சொன்ன மாதிரி என் கையில தான் ரிமோட் இருக்கு. அது எனக்கு ஓகே. ஆனா ஏன் இது மாதிரி பண்ணணும்னு கேக்குறேன். அது அவங்களதாங்க போய் கேட்கணும். வெளியில வருவாங்க, அவங்ககிட்ட கேளுங்க, எங்க கிட்ட கேட்காதீங்க. ஏங்க அது உங்களுக்கே டிராமா மாதிரி தெரியலையான்னு கேக்குறேன். ஒரு அந்த சட்டையை போட்டுக்கிட்டு அதே இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு டெய்லி யாரையாவது ஒரு வச்சு கூப்பிட்டு அந்த அதே இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு அதே நீங்க 5 ப்ரோமோ போட்டிருக்காங்க இன்னைக்கு. அந்த 5 ப்ரோமோ எதுல போட்டிருக்காங்க? விஜய் டிவில என்ன ப்ரோமோ போட்டிருக்காங்கன்னு பாருங்க. நீங்க ஜியோ ஸ்டார் ஹாட் ஸ்டார்லாம் பாருங்க. விஜய் டிவில 3 ப்ரோமோ வந்திருக்குங்க இன்னைக்கு. 3 ப்ரோமோ என்ன ப்ரோமோ வந்திருக்கு? ஃபுல்லா சாண்ட்ரா தாங்க வந்திருக்காங்க. அதான் கேக்குறேன், அது ஏன் இது பண்ணணும்? ஏன்னா அவங்க கேம்ங்க, அது அவங்க கேம், அது அவ்வளவுதான். என்ன கேம்? சாண்ட்ராவோட கேம் அது. என்ன கேம்? அதான் என்ன கேம்னு கேக்குறேன். நீங்க என்ன பண்ண? அதாவது இருங்க சாம், இப்படி சொல்றேன் இருங்க ப்ரோ, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சாண்ட்ராவே வெளியில வந்துருவாங்க. வந்து இன்டர்வியூல இந்த கேள்வி எல்லாம் கேட்பாங்க. ஏங்க நீங்க அந்த சட்டை போட்டீங்க, ஏங்க நீங்க வாசல்லே உட்கார்ந்தீங்களா கேட்பாங்க. நீங்க அவங்க கிட்ட பிரசன்ட் கிட்ட கேட்டு அவரே பதில் சொல்ல முடியாம இருக்காரு. பிரஜனா சொல்ல முடியாது. பிரஜனா சொல்லவே முடியாது. ஏன்னா சாண்ட்ரா மட்டும் பதில் சொல்ல முடியும். எதுக்கு சொல்லணும்? பிரஜன் எதுக்கு சொல்லணும்? பிரஜன் ஹஸ்பண்ட் தான். அதுக்காக பிரஜன் வந்து சாண்ட்ராக்காக மவுத் பீஸா இருக்க முடியுமா? சரி, இப்ப சாண்ட்ரா உள்ள என்ன பேசுனாங்க சொல்லுங்க. என்ன பேசுனாங்க சொல்லுங்க. நீங்க தான் சொல்லுங்க. நீங்க தாங்க சொல்லுங்க. அவங்களுக்கு என்ன வேணுமா? இப்ப நீங்க சொல்லுங்க. அவங்களுக்கு என்ன வேணும் நீங்க அவங்க கிட்ட தான் கேட்கணும். எங்க கேம் சொல்றீங்களா? அவங்க கேம் என்ன கேம் கேக்குறேன். அவங்க டைட்டில் என்ன கொடுத்தீங்களா ப்ரோ?
புரியல. அவங்களுக்கு டைட்டில் வின்னர் வேணுமா கொடுத்துருவீங்களா? இல்ல என்ன வேணும் கேக்குறீங்களே, அவங்களுக்கு டைட்டில் வின்னர் வேணுமா கொடுத்துருவீங்களான்னு கேக்குறேன். அவங்களுக்கு என்ன வேணும்னு கேக்குறேன். அதான் ப்ரோ டைட்டில் Here, வின்னர் உங்களுக்கு என்ன Yogesh. ஜஸ்டிஸ் வேணும்னு கேக்குறேன். Yogesh, என்ன guys, ஜஸ்டிஸ் one வேணும்னு second, கேக்குறேன் guys, உங்களுக்கு. please. Can I just say one quick thing? ஓகே Yogesh, இப்போ நம்ம எல்லாம் உட்காந்து இங்க என்ன பேசிட்டு இருக்கோம்? சாண்ட்ரா பத்தி தானே பேசிட்டு இருக்கோம். That is her சரி. game, guys. Simple as that. We're all sitting here and talking only about Sandra. நீங்க புலம்புறீங்க, நாங்களும் புலம்புறோம், எல்லாம் புலம்புறோம். நீங்க எல்வு வீடு என்னோ சொல்றீங்க. That is her game. அதுக்குள்ள she has some genuine emotions. We can't decipher right now. என்ன But ஜெனுவின் எமோஷன் she கேக்குறேன். is, என்ன I don't ஜெனுவின் know. எமோஷன் கேக்குறேன். I'll tell you two things. One thing, she has a lot of things in her life. Okay. அத பத்தி நம்ம பேச வேண்டாம். Okay. Right now, she also has நான் கேம்ல கேக்குறேன். கேம்ல உங்களுக்கு என்ன கேம்ல எமோஷன்? தான் சொல்றேன் யோகேஷ். Right now, she also has painful periods. Okay, that messes up a person's mind. She wants some quiet time. She doesn't want to யார் கூடயும் ப்ளே பண்ணுவானா நான் கொஞ்சம் quiet time வைக்கிறேன்னு பண்றாங்க. She is அது வந்து நீங்க என்ன வேணா சொல்லலாங்க. But it could be a combination of many things. She is also a very shrewd player. She did not get any time last week. So she's probably using all this and this is her game and everybody's only talking about Sandra. அவ்வளவுதாங்க. It's as simple as that. Right now we don't know. We are only looking. இந்த ஒரு விஷயத்தை இந்த We ஒரு are only thing looking சொல்லி at வாய் what she's அடைச்சிருக்கீங்க. doing. We என் are only மவுத்த looking செட் at what பண்ணிருக்கீங்க she's அவ்வளவுதான். இந்த ஒரு விஷயத்தை சொல்லி என் மவுத்த செட் பண்ணிருக்கீங்க. இதுக்கு மேல நான் எதுவும் பேச முடியாதுக்காக இந்த ஒரு விஷயத்தை திருப்பி நீங்க சொல்லியிருக்கீங்க. சரி ஓகே. இல்ல இருங்க நான் ஒரே நிமிஷம் அஞ்சலி, ஒரே நிமிஷம். நீங்க ஒண்ணு சொன்னீங்க, இளவு வீடு மாரி இருக்கு அப்படின்னீங்க 2 நாளா. இருங்க ஐயா, நீங்க ஃபுல்லா பேச விடுங்க. ஓகேவா? ஒருத்தவங்க அவங்க பாட்டுக்கு ஓரமா எங்கேயோ உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அது வந்து கேமரா தான் கேப்சர் பண்ணி நம்மளுக்கு காமிக்குது. ஆனா ஒருத்தவங்க 10 பேரை சேர்த்துக்கிட்டு கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நடுவுல உட்காந்து இவங்க அழுதுட்டு இருக்காங்க. இதுல எது பெரிய அளவு வீடுன்ற மாதிரி இருக்குன்றது நீங்க சொல்லுங்க. எங்க அவங்க ஒரு டைம் தாங்க அழுதாங்க. நான் கனி சொல்லி எஸ்கேப் எஸ்கேப் ஆகக்கூடாது. நீங்க இருங்க, இதுதாங்க இளவு வீடு மாதிரி இருக்கு. ஒருத்தவங்க எல்லாரையும் கூப்பிட்டு செக் பண்ணிக்கோங்க. நீங்க சப்போர்டர்னு நான் சொல்ல வரலங்க. நான் கேக்குறேன், இப்போ கனிக்கு சப்போர்டர் கிடையாதுன்றீங்க, சாண்ட்ராக்கும் ஆப்வியஸா நீங்க சப்போர்டர் கிடையாது. ஆனா சாண்ட்ரா பத்தி பேசுற நீங்க, கனியை பத்தியும் பேசணும் நீங்க. அதெல்லாம் கரெக்ட். நீங்க இப்போ சாண்ட்ரா பத்தி நீங்க இன்னைக்கு பேசணும்னா இதையும் காமிச்சாங்களே, கனியும் உட்கார்ந்து ஒரு 10 பேரை சேர்த்து வச்சுட்டு 2 டைம் 3 டைம் உட்கார்ந்து அழுதாங்களே, அதையுமே நீங்க சொல்லிருக்கலாமே. அதுவும் இளவு வீடு மாதிரி இருக்குன்ட்டு. இவங்க சைலண்டா யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணாம ஓரமா உட்கார்ந்து அழுதுட்டு போறாங்க. அழுதுட்டு போட்டோன்னு விட்டுட்டு போயிடலாமே. ஏன் போய் அவங்கள போய் நோண்டி திரும்பி மேல அவங்களுக்கு ஹைலைட் கொடுத்துட்டு மைலேஜ் கொடுத்துட்டு இருக்கீங்க. That's exactly what's happening, Samuel. நேத்து வந்து she did a play. She went and slept outside. Today everybody is reacting and creating a play for themselves. See how she's triggering them. That's it. This is all. இப்படிதான் பார்க்க முடியும். We can't go into Sandra's head and think what she's doing. அவங்க பண்றத வந்து we can just assume and see what's going on over there. சாண்ட்ரா தலைக்குள்ள நம்ம போக முடியாது. அது அவங்க என்ன பண்றாங்க, நேத்து அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க. she did something whatever it was, for some reason. It could be purely for mileage sake. Again, I'm not a Sandra fan or anything, but I just enjoy all the things that these people do. நேத்து அவங்க போனாங்க, இன்னைக்கு whole house is triggered and sitting outside. For what? They're trying to think, okay, அவங்க மைலேஜ் எடுத்தாங்கன்னா நம்மளும் மைலேஜ் எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். It's just tit for tat. அவ்வளவுதான். இல்ல விக்னேஷ் ப்ரோ தாரா லைன்ல சொல்லுங்க ப்ரோ. இல்ல அவங்க வந்து கனி வந்து சாண்ட்ரா வந்து அர்ச்சனா கூட கம்பேர் பண்ணாங்க. நான் அர்ச்சனாக்கு பெரிய சப்போர்ட்டர், அதான் கேக்குறேன். நான் ரெண்டு பேரும் ஒரே தட்டுல பாப்பீங்களா? நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். நீங்க இப்ப என்ன வேணும் கேட்டனால நான் அதை சொன்னேன். ஓகேவா? நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா ஒரு விஷயம், சீசன் 7ல அர்ச்சனா அழுகுறாங்கன்னு சொல்லிதான் அவங்கள டைட்டில் வின்னர் ஆக்குனாங்க. சீசன் 9ல சாண்ட்ரா அழுகுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சீசன் 7ல அர்ச்சனா வேலை கூட செய்யலன்னு சொல்லிட்டே இருந்தாங்க சாம். ஓகே, ஆமா, அதையும் சொல்லுங்க. ஓகே, நீங்க எங்க வரீங்க தெரியல எனக்கு.
இல்ல அந்த எல்லாத்தையும் அர்ச்சனால சொல்லணும்ல. 1 வீக் போதுங்க. ஹரிஷ் அந்த 1 வீக் நடுவுல போதுங்க குயிக்கா அர்ச்சனாது. பூந்து ஒரு அட்டகாசம் பண்றீங்க பாத்தீங்களா? யோ இந்த சீசன்ல மாயாவும் பிரதீப் இருந்தா இவங்க எல்லாம் யாருமே கிடையாதுங்க. 100%. அது அது உண்மை. அதான் இல்லையே. இல்லாதத பத்தியே இல்ல பேசுறீங்க. அர்ச்சனா இருக்கிற இல்ல இவங்க 2 பேர் கூட வேணாம். அர்ச்சனா மட்டும் இருந்தா கூட இல்ல போதும். இல்ல ஒரு நிமிஷம் எனக்கு யாருமே இருக்கிறத வேணாம். இல்ல ஹரிஷ் bro இருக்கிறத வச்சுதானே வியாபாரம் பண்ண முடியும். இல்லாத வச்சு நம்ம என்ன கேங்கோலம் பண்ணோம். நம்ம விஜய் டிவி சரி, தான் அதுக்கு கேட்கணும். நிறைய சாம் ஹேண்ட் ஹேண்ட் ரைஸ் ரைஸ் ஆமா. இருக்கு பண்ணிருக்காங்க. சாம். சாம் ஹேண்ட் ரைஸ் சாம் இருக்கு. நிறைய ஓகே ஹேண்ட் ஓகே ரைஸ் ஓகே இருக்கு. ரெக்வெஸ்ட் இருக்கு. சாம் ஓகே ஓகே ஹரிஷ் தேங்க்யூ bro ப்ரோ. தான் பேசணும். ஹரிஷ் bro தான் பேசணும். ஹரிஷ் ஜான் ஹாரி பேசிருங்க. அப்புறம் ஸ்ரீ அண்ட் ஸ்ரீ பிரகாஷ். ஸ்ரீ பேசவே இல்லை. ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்தாங்க. ஓகே இல்ல அவங்க இப்பதான் ஹேண்ட் ரைஸ் பண்ண மாதிரி இருக்கு, எனக்கு தெரியல. ஓகே பேசலாமா? பேசுங்க. அபி வணக்கம். வணக்கம் வணக்கம். இன்னைக்கு எப்படி வணக்கம் இருக்கீங்க? பலமா இருக்கு. ஓகேமா. ரைட், லைட்டா நல்லா தொண்டை கட்டிட்டு இருந்துச்சு, அதான். வேற ஒண்ணும் இல்ல. நான் நல்லா இருக்கேன் ப்ரோ. ரொம்ப இவ்வளவு நல்லா. இது இன்னைக்கு ரொம்ப வரைக்கும் ஹாப்பியா நல்லாதான் இருக்கேன். இருக்கீங்க இல்லையா? இது வரைக்கும் இன்னைக்கு நல்லாதான் ரொம்ப இருக்கீங்க. இன்னைக்கு ஹாப்பியா இருக்கேன். இன்னைக்கு ஹரிஷ் bro எத்தனை லிட்டர் தண்ணி குடிச்சீங்க ப்ரோ நீங்க? எதுக்கு ப்ரோ, என்னாச்சு தெரியல, என்ன சொல்றீங்கன்னு. அப்ப லைவ் பாக்கல நீங்க. ஓகே இல்ல டான்ஸ் வரைக்கும் பார்த்தாம அதுல என்ன தண்ணி குடிச்சதுக்கா? ஹரிஷ் ஒரு குவிக் ஒரு half a second ஹரிஷ். இல்ல guys நான் போணும். I just have to go, but I just இன்னைக்கு last 3 days I was extremely busy. I couldn't even come and listen to my think tank group over here. So quicker or lunch break, I just came to stop by to say hi to all of you. So thank you so much guys. Enjoy. now on the Friday join பண்ணிக்கிறேன். Okay, cheers. Bye everybody. சூப்பர். Bye, பை bye. பை பை. Bye guys. ஆக்சுவலா அந்த வீட்ல எவ்வளோ ஒரு தாயுள்ளம் கொண்ட ஒருத்தங்க சாண்ட்ரா, அவங்கள நீங்க யாருமே புரிஞ்சுக்காம அந்த வீட்ல இருக்க ஒவ்வொருத்தரும் எவ்வளவு குரூரமா அவங்கள மனச குத்தி 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 யோசிச்சு பாருங்க. நாடகத்துக்கு நடிக்கிறவங்க 10 நிமிஷம் வெளியில போய் படுப்பாங்க. ஒரு நைட்டு பூரா அந்த கொசுக்கடியில மூட்டைப்பூச்சியில அந்த போர்வைய போத்திக்கிட்டு அவ்வளோ கஷ்டத்துல அவங்க போய், ஏற்கனவே அவங்க ஹஸ்பண்ட் அந்த வீட்ல இல்ல, அந்த வலி அவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. அவ்வளோ பெரிய கொடுமையான வலி. அந்த வலிய தாங்கிக்கிட்டு அவங்க வெளியில போய் படுத்து இப்படி அவங்களுக்கு அந்த வீடே எதிரில நிக்குது. இப்படி பண்ணா, அதுவும் இல்லாம அவங்க முகத்தை பார்க்காதது ஒரு குறையா? இல்ல ப்ரோ, இதெல்லாம் என்னங்க? வீட்டுக்கு எதிரில சோஃபா இருந்தா வீடு எதிரில தான் தெரியும். ஓகே, தட்ஸ் a குட் பாயிண்ட். அப்படியும் எடுத்துக்கலாம். ஏங்க இதெல்லாம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் சொல்றேன் உங்களுக்கு, வெளியில போய் கார்டன்ல சோஃபால படுத்தா லைட் வெளிச்சத்தோட கேமரா ஃபோக்கஸ் ஓவர் நைட் எங்களுக்கு தான் கிடைக்கும். அதுக்கு தான் வெளியில போய் படுத்தோம். நீங்களா இப்படி நினைச்சிட்டா நாங்க பொறுப்பு இல்ல. என்னங்க நான் அப்படிலாம் என்னங்க கொச்சப்படுத்துறீங்க? அந்த ஒரு தாயை போய் இப்படி கொச்சப்படுத்துறீங்க? இதெல்லாம் வன்மையான கண்டனங்கள். நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் உங்களுக்கு வேணாம்னா விடுங்க. அப்ப 60 கேமராக்கு அவங்க ஒருத்தவங்க தான் வேலை கொடுக்குறாங்கன்னு சொல்றீங்களா? 60 கேமராக்கு அவங்க தான். இருங்க அவங்க பேசிட்டாங்க. அபி உங்களுக்கு வேணாம்னா விடுங்க, எங்க தலைவிக்கு நான் பேசுவேங்க. என்னங்க இதெல்லாம்? அத போய் நடிப்பு, கேமரா, ஃபோக்கஸ்னு அந்த வீட்ல கேமரா இருக்கிறதே சாண்ட்ராக்கு தெரியாது. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்ன அபி உங்களுக்கு சரியாவே பேச தெரியல? நீங்க ஒன்ஸ் இந்த இவங்களுக்கு எல்லாம் முட்டை கொடுக்கணும்னா இந்த ரேஞ்சுக்கு தான் போயிடணும். இதோட இதுக்கு கீழேயும் வரக்கூடாது, மேலையும் போக கூடாது. இட்டா ஃபுல்லா எங்களுக்கு அவ்வளவு ஆசைலாம் இல்ல ஹரிஷ் ப்ரோ. உண்மை, நியாயம், நீதி, நேர்மை வென்றது, அது மட்டும் தான் நம்ம பேசுவோம். எனக்கு இருக்குங்க. ஆனா இவ்வளோ சில பேர் பிரச்சனை பண்ணலாம். ஆனா அந்த பிரச்சனையே உருவாக்கி அந்த பிரச்சனை மேல உட்கார்ந்து இதுல ப்ரொமோ கண்டென்ட்ல வரத வேற ஒரு பாயிண்டா வேற சொல்றீங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல. சீரியஸ்லி, இஃப் எனி ஒன் வுட் பை திஸ், அது எனக்கு தெரியல. நான் ஜென்ரலா அப்படியே சொல்லுவேன். உங்களுக்கு சப்போர்ட், நீங்க அதை ஒரு கேம் பிளேவா பாக்குறீங்க. ஓகே, தட்ஸ் டெஃபினெட்லி கேம் பிளே. அதுவும் ஒரு கேம் தான். அது அப்படியே கேமே இல்ல, அவங்க எதுவுமே பண்ணலன்னு சொல்ல முடியாது. ஷீ இஸ் அந்த ஒரு அட்டென்ஷனை அவங்க சைடு திருப்பிக்கிட்டாங்க. அது மறுப்பு சொல்றதுக்கு இல்ல. பட் அது எந்த மாதிரியான அட்டென்ஷன் அப்படின்னா, எனக்கு நான் பாக்குற போது என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல, ஷீ இஸ் அ மதர், ஷீ ஹாஸ் அ ஹஸ்பண்ட். அவங்க ஆக்ட் பண்றாங்க. இவங்களுக்குலாம் அந்த ஒரு ஃபேம், அந்த இமேஜ் ரொம்ப அவசியமா இருக்கும். எனக்கு ஐ டோன்ட் திங்க் இட் வில், மேபி பார்வதி சோஸ் தட் அண்ட் ஷீ மைட் பி ஓகே வித் இட். அது எனக்கு தெரியல, அவங்களோட கேம் பிளே அந்த மாதிரி.
பட் இந்த மாதிரியான ஒரு கண்டினியூ ஆச்சுன்னா மேபி நெக்ஸ்ட் வீக் ஃபேமிலி வந்துருவாங்க, அது ஒரு நல்ல இமேஜ்ல மாத்திரலாம், அது மாதிரி எதாவது வேணா ஐடியா வச்சிருக்கலாம் கேம் பிளேவா அவங்க. பட் ஓவராலா பாக்குறதுக்கு வந்து ரொம்ப வந்து மேனிப்புலேட்டிவாவும் ரொம்ப மாத்தி 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 பேசுறது. இது எதுவுமே இஷ்யூ கிடையாது. அவங்க நான் நேத்து பேசல, அஃப்கோர்ஸ் நேத்து கொஞ்சம் பிஸியா இருந்தேன். அதுக்கு முன்னாடி இது இன்னைக்கும் சொன்னேன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து மூஞ்ச பார்க்காம இருக்கிறது அவங்களோட உரிமை. மூஞ்ச பார்க்கணுன்றது அவசியம் கிடையாது. அதே மாதிரி திவ்யா கிட்ட பேசணும்னு அவசியமே கிடையாது. யாருக்குமே அந்த வீட்ல அவசியம் கிடையாது. பேசினா என்ன ஆகும்னு எல்லாருக்குமே தெரியும். இது எல்லாமே அவங்க சாய்ஸஸ் தான். பட் அட்லீஸ்ட் அந்த சாய்ஸஸ்லயும் அவங்க எடுத்ததுலயும் அவங்க ஃபர்மா நிக்கணும். பட் ஷீ இஸ் சம்ஹவ் வெரி ஸ்கேர்ட் டு ஃபேஸ் த ரியாலிட்டி ஆர் ஃபேஸ் த ட்ரூத் இன் மை ஒப்பீனியன். அவங்க வந்து அந்த மூஞ்ச பார்க்காம போனது, அவங்க மூஞ்ச பார்க்க கூடாதுன்னு தான் பார்க்காம போனேன். எனக்கு பிடிக்கல பார்க்காம போனேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதை எவனாலையும் கொஸ்டின் பண்ண முடியாது. நான் இந்த மாதிரி கேட்கறது கூட அதுக்கு இது கிடையாது. ஆனா வந்து நான் மூஞ்சி எனக்கு தெரியாது அவங்க என்ன கிட்ட பேசினது, அதனாலதான் இல்லாட்டி நான் பேசியிருப்பேன்ற ரேஞ்சில பேசுறதும், எல்லாரும் சவுண்டு போடுறாங்க இதுன்றது. இட் இஸ் அ 24/7 ஷோ. அஃப்கோர்ஸ் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணணும் எல்லாரோடைய ஹெல்த் ஃபேக்டர்ஸும். அவங்க தூங்கணும்னு ஒரு இது பண்ணணும். She could have at least given a warning. She has been talking this for a whole week, everyone. அதுவும் இன்னொரு பாயிண்ட் சொன்னாங்க, எல்லா தலைகளும் எல்லா வாரத்திலயும் இதை அட்ரஸ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி தூங்குங்கன்னு சொன்னது. பட் அதை மீறியும் இவங்களும் அதை சொல்ல வேண்டியதுதான் அவங்களோட பவரே தவிர, அதை எடுத்துட்டு போயிட்டு தன்னை தானே தண்டிச்சுக்கிறேன், நீங்கெல்லாம் பாருங்க சந்தோஷமா இருக்கீங்க, நான் எனக்கே தண்டனை கொடுத்துக்கிறேன்ற மாதிரி பண்றதெல்லாம் ரொம்ப சீப் ஸ்ட்ராட்டஜியா இருந்துச்சு. அது பாக்குறதுக்கும் வந்து என்னடா இது ரொம்ப ஓவரா இருக்கு அப்படிங்கிற டைப்ல தான் இருந்துச்சு. அதே மாதிரி அவங்க நைட்டு பண்ண கண்டென்ட் வந்து எனக்கு ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு. அது கண்டிப்பா இவங்கனால அதை பண்ணாம விட்டுருந்தாங்கன்னா இவங்க வெளியில போய் படுக்கிறது தான் எனக்கு பெட்டர் ஆஸ் அ ஷோ வாட்சரா இன் மை. எனக்கு பிடிச்ச விஷயங்கள் ஜோக் பாக்குறதுக்கு எனக்கு அது வந்து ரொம்ப பெட்டரா இருந்துச்சு. இது மாதிரி இருந்தா அவங்க டெய்லி கூட வெளியில படுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் அட்லீஸ்ட் ஏதாவது ஒண்ணு பார்த்து லைவ்ல சிரிக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னா எனக்கு ஓகே தான் பர்சனலி. எனக்கு அது மத்தபடி இதுல இதுல வந்து அவங்க அட்டென்ஷனை திருப்பிட்டாங்கன்றத தவிர, இப்போ இன்னொரு விஷயம் என்ன நான் சொல்லுவேன்னா, இதுல பார்வதி வந்து இன்வாலிடேட் ஆயிட்டாங்க கிட்டத்தட்ட இவங்க பண்ற கேம் பிளேல. அது ஒரு விஷயம். ஏன்னா ஓவர் ஷேடோ பண்ணிட்டாங்க கம்ப்ளீட்லி. பார்வதி இன்னைக்கு இவங்க இதை பண்ணல, எதுவுமே பண்ணலன்னா கண்டிப்பா பார்வதி நடுவுல சண்டை இழுத்தாங்க லைவ்ல, டிஸ்ட்ராக்ட் பண்றது. அந்த சாரி பேரை நான் தான் சொன்னேன், அதனாலதான் நீங்க என்ன இந்த மாதிரி எதையாவது ஒண்ணுதான் எடுத்து அவங்க ப்ரொமோல போட்டிருப்பாங்க. அஃப்கோர்ஸ் கொஞ்சம் அந்த ஒரு இந்த ஃபேக்டருக்காக, கொஞ்சம் என்கேஜிங் ஃபேக்டருக்காக அதை தான் போட்டிருப்பாங்க. ட்ரையாங்கிள் போட்டாங்க ப்ரோ. புரியல. இல்ல அதுவும் பார்வதி தான் பண்ணாங்க. பார்வதி தான் இன்னும் ட்ரையாங்கிள் குள்ள இருக்காங்க. யா சோ அதனால அது 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 போட்டாங்க. பட் ஸ்டில் சொல்றேன், முன்னாடி எல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு இது இல்லன்னா அதோட அவங்க தானே இன்னொரு போட்டிருப்பாங்க. பாயிண்ட் சொல்றேன். அவங்க இன்னைக்கு வந்து டாஸ்க் பண்ணாங்கல்ல, அந்த டான்ஸ் அரோராவும் விக்ரமும் வருதா, அதை தடுத்துட்டாங்க சாண்ட்ரா குறுக்க பூந்து. என்ன தடுத்தாங்க? இல்ல டான்ஸ் ப்ரோமோ வர விடாம தடுத்துட்டாங்க சாண்ட்ரா. டான்ஸ் வந்ததே ப்ரோமோல வரலையே. ப்ரோமோனா பாத்தனே வந்துச்சு, ஜியோ ஸ்டார்ல வந்தது. விஜய் டிவி ப்ரோமோல வரலையே, அத சொல்றேன். சரி, எங்களுக்கெல்லாம் ப்ரோமோவே தேவையில்லைங்க. இல்லங்க உங்களுக்காக சொல்லலங்க, இந்த மாதிரி பல கண்டென்ட்ட வந்து மறைச்சிட்டாங்க, பிளாக் பண்ணிட்டாங்க. கண்டென்ட் பிளாக்கரா இருக்காங்க சாண்ட்ரா சொல்றாங்க. கண்டென்ட் பிளாக் பண்ணிட்டாங்கன்னு தான் நானும் சொல்றேன். இல்ல கண்டென்ட்ட பிளாக் பண்ணிட்டாங்கன்னு தான் நானும் சொல்றேன். இல்ல எஃப்ஜே ஃபைட் எங்க போச்சுன்னு தெரியல, அதான் யோசிச்சேன். இல்ல அதான் ஃபைட்டு காமிச்சிருப்பானுங்க, இந்த மாதிரி வேற ஏதாவது காமிச்சிருப்பாங்க. அதுக்கு பதிலா இவங்க உட்கார்ந்து இருக்கிறத 3 இதுல காமிச்சாங்க. அது தெரியல, இன்ஃபுளுன்ஸா கூட இருக்கும். அப்படி விஜய் சேதுபதி ஃப்ரெண்டோட ஒய்ஃப், அதனால கூட அவர் தான் எதுவுமே முடியலன்னா விஜய் சேதுபதி எடுத்து வரீங்களா? அவர்தான் எல்லாரும் இல்ல நான் ஒத்துக்கவே மாட்டேன். அந்த அளவுக்கு ஒத்துக்கவே மாட்டேன். அந்த அளவுக்கு பதில் சொல்லுங்க சாம். இல்ல சொல்றேன், பதில் சொல்றேன். பதில் கேள்வி கேட்டேன், பதில் சொல்லுங்க. இவங்க கிட்ட அவர் பார்ஷியலா இல்லங்கிற சொல்றீங்களா வீக்கெண்ட்ல? நீங்க சொல்லுங்க. யார்கிட்ட? விஜேஎஸ் சாண்ட்ரா கிட்ட பார்ஷியலா இருக்காரா இல்லையா? இல்ல 100% இல்ல. சரி, ஐ வில் லீவ் இட் டு தி ஆடியன்ஸ். ஓகே. இன்னொன்னு சொன்னீங்க, அந்த வெளியில ஒரே நிமிஷம் ஸ்ரீ, வெளியில வந்து இவங்க வந்து படுத்து ஒரு அத்தனை பேர் அட்டென்ஷனே இவங்க இழுத்து ஒரு சிம்பதிக்கு மாறுறாங்கன்னு சொன்னீங்க. இது செகண்ட் வீக்லயே அந்த பார்வதி அந்த கிச்சன் மாடியில உட்காரும் போது கனி அவ்வளவு பெரிய டிராமா பண்ணாங்க. அப்ப இந்த கேள்வி எங்க ஏன் கேட்காம இருந்தீங்க? இந்த மாதிரியா? இதே மாதிரிதான் சீப் கேம் தான். இதே மாதிரிதான் போய் இந்த மாதிரி அவங்க பண்ணதா எனக்கு நினைவிலே இல்ல. பண்ணிருக்காங்க. எனக்கு
சாரி கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி பேச வந்திருக்காங்க. இவங்க அத கூட கேட்கலையே. இல்ல இவங்க அத கூட கேட்கலையே. ஃபேஸ் பண்றதுதான் இது. தனியா போய் ஓரமா உட்கார்ந்துக்கிறது கேம் கிடையாது. தைரியமான ஆள் தான் ஃபேஸ் பண்ணணும். அது பேர் தைரியம் இல்லாதது கிடையாது. ஆமா, இதுதான் கோடத்தனம். நீங்க அந்த பார்வையில பார்த்தா ஒண்ணும் பண்ண முடியாது. சரிங்க, என் பார்வையா இருக்கட்டும். இது கோடத்தனம் என் பார்வையில. அப்படியே இருக்கட்டும். தைரியமான விஷயம். ஆமா, சூப்பர். கனி செம ஃபயர் விடலாம். ஆனா வந்து சாண்ட்ரா தப்பு. சூப்பர். நெக்ஸ்ட் பேசுங்க. நீங்க தான் பேசணும். இல்லன்னா நான் ஹேண்ட் ரைஸ்க்கு போவேன் அடுத்து. அவ்வளவுதான். அதுதாங்க நெக்ஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்க பேசட்டுங்க. அதுதான் சொன்னேன். பேசுங்க. ஜானாரி பேசுங்க. ஐயா ஸ்ரீ பேசுறாங்க. இருங்க நீங்க உடனே ஸ்ரீ பேசுறோம். ஸ்ரீ தான் இருக்காங்க அதுக்கு. அவர் ஹரிஷ் ப்ரோ வந்து நான் என்னெல்லாம் சொல்லணும்னு நினைச்சேனோ அதெல்லாம் அவரே சொல்லிட்டாரு. ஒன்னே ஒன்று மட்டும் தான் ஆட் பண்ணிக்கிறேன் அதுல. ஏன் வந்து இன்னைக்கு வீடு ஃபுல்லா வெளில வந்து படுத்திருக்கு, ரீசன் வந்து விஜேஎஸ் தான் 100%. ஏன்னா கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு பிரஜன் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் உள்ள இருக்காங்க. அவங்க வந்து நேத்து நைட்டு ஃபுல்லா வெளில வந்து படுத்திருக்காங்க. இது வீக்கெண்ட் வந்து ஏன்னா இவரே சொல்லிட்டாரு நிறைய எல்லாருடைய தாட் ப்ராசஸுமே லாஸ்ட் வீக்கெண்ட்ல எப்படி இருந்துச்சுன்னா இவங்க வந்து பேச விடுறதுல உட்கார சொல்லிடுறாருன்னு. அதனால எல்லாருக்குமே ஒரு பயம் வந்துருச்சு, இவங்க ஏன் தனியா விட்டீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்துட போறதோன்ற பயம் எல்லா ஹவுஸ்மேட்ஸ் கிட்டயுமே இருக்கு. அந்த ஒரே ஒரு ரீசன் மட்டும்தான் இன்னைக்கு எல்லாரும் வெளில வந்து படுத்ததோட ரீசன் அப்படின்னு நான் பாக்குறேன். ஓகே, அப்படி ஹவுஸ்மேட்ஸ் வந்து அப்படிலாம் விஜேஎஸ்க்கு பயந்து அவங்களால ஒரு நியாயம் பேசினா கூட விஜய் ஒத்துக்க மாட்டான்னு நினைச்சு போய் படுத்தாங்கன்னா அப்புறம் அவங்க இஷ்டம், பண்ணிக்கிட்டோம், ஒன்றும் தப்பு இல்லை. இல்லைங்க, இப்போ ஹரிஷ் ப்ரோ சொன்னதே தப்பு. அப்படி பார்த்தா விக்ரம் எவ்வளவு பெரிய பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கிறாரு, அது தாண்டி கனி அவங்க எவ்வளவு பெரிய பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்காங்க. எஃப்ஜே அந்த வெளிப்படையா தெரியுது இல்லங்க, இது வெளிப்படையா தெரியுது சாம், இது இல்லன்னு சொல்ல முடியாதுல. நம்ம வீக்கெண்ட்ல நீ அப்போ அப்படி சொல்ல முடியாது. நினைச்சுக்கலாம் நம்மளுக்கு. சாண்ட்ரா வந்து அன்னைக்கு தப்பு பண்ணி திட்டினாரு. போன வாரமும் அவர் கால் அவுட் பண்ணாரு. எங்க ரம்யா மத்தவங்கள திட்டினதுக்கும் சாண்ட்ரா அவரு வந்து மேடம் கோச்சிக்காம இருங்க மேடம் சொல்றதுக்கும் சாண்ட்ரா பண்ண தப்பு கம்மிதாங்க. அவர் சாண்ட்ராவை திட்டினாரே தவிர்த்து அவங்க பேசுவாங்க. இல்ல அதையும் மீறி ஹோஸ்ட் சரி இருக்காரு. சரி இந்த சொல்லுங்கன்ற நானு. இல்ல கனி குரூப்பிசம் எப்ப கேட்டாரு அவரு? எவ்வளவு நாள் கழிச்சு கேட்டாரு? அது எப்படி கேட்டாரு? பொறுமையா கேட்டாரு. விக்ரம் எத்தனை வாட்டி கேட்டிருக்காரு? விக்ரம் எத்தனை வாட்டி ரோஸ்ட் பண்ணிருக்காரு? அந்த சபரி இருங்க ஹரிஷ் ப்ரோ, சபரி அந்த பார்வதி அடிச்ச இஷ்யூல விக்ரம் சுத்தமா கேட்கல, ஒண்ணுமே கேட்கல. அவரு பொய் சொல்லுவாரு அந்த இடத்துல. இவர் ஒரு குறும்படம் போகும்போது திரும்பி ஒத்துப்பாரு விக்ரம். அது அந்த இடத்துல அந்த குறும்படம் போட விடாம இன்னொரு படம் பார்க்கணுமா அப்படின்னு கேட்கும் போது இல்ல சார் நாங்க பண்ணது தப்புதான் அப்படின்னு தலையை கீழே குனிச்சு ஒத்துப்பாரு. அந்த இடத்துல அது கட் பண்ணுவாங்க. இல்லைன்னா அந்த குறும்படம் போட்டிருந்தாங்கன்னா விக்ரமுக்கு பெருசா மாட்டிருப்பாரு. அந்த கழுத்தை திருகிடுவேன், மேன் ஹேண்ட்லிங் பண்ணது கரெக்டு தான் அப்படின்றதெல்லாம் சொல்ல வந்ததெல்லாம் கேட்கவே இல்லையே. வீக் பை வீக் அவர் கேட்கல. இந்த போன வாரம் மட்டும் ஏதோ ரொம்ப அப்படியே வலிக்காம அப்படி ஒண்ணு சொல்லிட்டு போனாரு. அதுவுமே அவன் அடுத்த நிமிஷமே என்ன பண்ணிருக்கான், எஃப்ஜே மேல பிளேம ஷிஃப்ட் பண்ணிட்டான் அவன். ஓகேங்களா? அது விக்ரம் இது வரைக்கும் நீங்க எத்தனை வாட்டி நீங்க கேட்டிருக்காங்க நீங்க சொல்லுங்க பாக்கலாம். அது சாண்ட்ராவை கேட்ட கேள்வி. சரி நான் சொல்றேன், அதான் விக்ரம கேட்கல, சாண்ட்ராவையும் திவ்யாவையும் எப்படி, ஏன்னா ஒரே பிரச்சனையில இல்மானது. அந்த குறும்படத்துல வந்து விக்ரம் சொன்னதும் வந்துச்சு, திருப்பி போடுற போதும் மேன் ஹேண்ட்லிங்னு சொன்னது, அமித் பேசுனது, எல்லாரும் பேசுனதும் அந்த குறும்படத்துல வந்துச்சு. அவரு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. வந்தது நான் சரி ஓகே சரி ஓகே சரி அது திருப்பி போடல. ஆனா அத சொன்னாங்க மேன் ஹேண்ட்லிங்னு, அவன் ஒத்துக்கிட்டான். அவனை இங்க பாருங்களேன், இப்போ விக்ரம கம்மியா அவர் மேன் ஹேண்ட்லிங் கூட சொல்லல. இது விக்ரம் வந்து அதுக்கு ஒண்ணு முட்டு கொடுத்து ஒண்ணு பேசுவான். பேசும்போது இன்னொரு குடும்பம் இருக்கு பாக்குறீங்களான்னு கேட்கும் போது இல்ல வேண்டாம் நாங்க பண்ணது தப்புதான் அப்படின்னு சொல்லி ஒத்துப்பான், முடிச்சிருவாங்க அதோட. இப்போ அப்ரைட் இங்க பாருங்க, அப்ரைட் எனக்கு வந்து நான் நிஜமா சொல்றேன், மத்தவங்களுக்கு வந்து அதுக்குன்னு பார்ஷியலாவே இல்லையானா அது வேற டிஸ்கஷன். அதுதான் நான் கேக்குறேன். இப்போ அதான் நான் சொல்றேன், என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கம்பேரிட்டிவ் ஸ்கேல்ல சாண்ட்ரா பண்ண சில விஷயங்களுக்கு அவங்கள வந்து திருப்பி இது பண்ணிட்டு, இப்போ ஸ்டேஜ்ல அவங்க ஹஸ்பண்ட் போனாரு, போயிட்டு அவருக்கு முன்னாடி மச்சான் பாத்துக்கோ அப்படி இப்படின்னு ஹக் பண்ற போது
இது ஆடியன்ஸுக்கு ஃபர்ஸ்ட் உள்ள இருக்கவங்களுக்கு வெளியில ரெஜிஸ்டர் ஆகல இவங்க எவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு அந்த வீடியோ வந்து உள்ள இருக்கவங்களுக்கு தெரியாது. ஆனா போற போது இவ்வளவு க்ளோஸா இருக்கிறாங்க ஒய்ஃப்னு இருக்கும் போது இது ரொம்ப வெளிப்படையாவே எல்லார் ஃபேஸ்லயும் அந்த பயம் தெரிஞ்சிச்சு. வீக்கெண்ட்ல ஒண்ணு கேப்டனுக்கு பயம், கண்டிப்பா அமித்தியே கேள்வி கேட்டாரு, என்ன கண்டிப்பா போட்டு பழக போறாங்கன்ற பயத்துல அவர் இருக்காரு வினோத். அது இல்லாம எல்லாருக்கும் எப்படி வரும்னா, இதுல லைவ்ல எல்லாரும் பாக்குறாங்க, 1 ஹவர்ல எதை காமிப்பாங்கன்னு தெரியாது. ஓவராலா பாக்கும்போது பாவம் அந்த பொண்ணு அங்க போய் படுத்திருக்கு அப்படிங்கிறது தான் ரிஜிஸ்டர் ஆகுன்றது எல்லாரோட ஃபியரும். அதே மாதிரி இந்த கேப்டனுக்கு இல்ல கேப்டனுக்கு பயம்னா கேப்டன் அந்த இடத்துல சரியான டிசிஷன் எடுத்திருந்தா பயப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. அவரு அங்க மட்டும் கனி மேடம் சொல்றது தானே கேக்குறாரு. இவங்க சொல்றது காது கொடுத்து கூட கேட்க மாட்டாரு. இல்லையே, இன்னைக்கு நடந்த கான்வர்சேஷன், இன்னைக்கு 1 ஹவர்ல நடந்த கான்வர்சேஷன்லயே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும் போது எத்தனை வாட்டி குறுக்க வந்தாரு? நீங்க தனி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எத்தனை வாட்டி குறுக்க வந்தாரு? தனியா அவரு தாங்க கூட்டிட்டு வந்தாரு. இவங்க மேல தப்பு தான் இருக்கு, இவங்களுக்கு தான் புரிய வைக்கணும். நீங்க தப்பு இருக்குதோ இல்லையோ, தப்பு இருக்குதுன்னா இல்ல இவங்க மேல தப்பு இருக்குதுன்னா இவங்கள பேச விடணுமா இல்லையா? அந்த இடத்துல பேசவே இருங்க. எவ்வளவு வாட்டிங்க போய் பேசினாரு? எவ்வளவு வாட்டி இவர் தாங்க பேசிட்டு இருக்காரு. அவங்கள பேசவே விடல. வினோத்துக்கு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றாங்க, அவர் புரிஞ்சுக்கவும் இல்ல, அவங்கள பேசவும் விடல அந்த இடத்துல, புரியுதா? ஆனா கனி வந்து பேசும்போது ஃபுல்லா கேட்டுட்டு ஆமாங்கன்னு தலையாட்டிட்டு வராரு. ஆமா, கண்டிப்பா ரைட்டாவே இருக்கட்டும். ஆனா சாண்டா சைடு எக்ஸ்பிளனேஷன் கேப்டன் கேட்கணுமா இல்லையா? எல்லாத்தையும் கேட்டா எனக்கு தெரிஞ்சு எனக்கு அது ரொம்ப ரிப்பீட், எனக்கே எரிச்சல் வந்துருச்சு. என்னடா இதையே சொல்லி ரொம்ப ரிப்பீட்டிவ்னா எத்தனை இல்ல இன்னைக்கு 1 ஹவர்லயே நீங்க பாத்தீங்கன்னா இந்த விஷயம் இன்னைக்கு மட்டும் பேசுனது இல்ல சாம், இது வந்து போயிட்டு இருக்கு. ஆனா அவரு எவ்வளவு வாட்டி அவங்க இதுல என்ன அவரு அவங்க சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்றேன். உங்க டோன் கொஞ்சம் சத்தமா இருந்ததுனால என்னுடைய அட்டென்ஷன் உங்க பக்கம் தான் இருந்துச்சு, கனி பக்கம் இல்லன்னு சொல்றாங்க. அதுக்கு உடனே என்ன சொல்றாரு, நான் கத்தி பேசுனேன்னு என்ன பிளேம் பண்ண வரீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு அவரு. இப்ப ஏன் பக்கம் திருப்பிட்டீங்க அப்படின்றாரு. இப்ப நீங்க கத்தலையே அது சரியில்லையா அப்படிங்கிறாரு. யார் என்ன பண்ணாலும் உடனே ரிவெஞ்ச் எடுக்கணும்ன்ற மாதிரி பாக்குறாரு. அவர் வந்து டிஃபென்சிவா போறது ஓகே, அது எனக்கு புரியுது. பட் அததான் கேக்குறேன், அதுதான் அந்த டிஃபென்சிவா போறது யார்கிட்ட மட்டும் போறாரு அப்படின்னா, இல்ல கரெக்டா யார்கிட்ட போறாரு அப்படின்னா, சரி பேசுங்க. டிஃபென்சிவா போறதுன்றது இன்னைக்கு நடந்தது. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அவர் டிஃபென்சிவா போல, ஃபர்ஸ்ட் அவங்க சொல்ற போது இந்த டோன் இது எதுவுமே வரல. இன்னைக்கு அமித்தோட பேசின போதுதான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ற போது அந்த டோன் மேட்டர் அதுக்குள்ள நுழைக்கிறாங்க, அதை இப்ப ஆட் அப் பண்றாங்க. அவங்க ஒரு வாட்டியும் அதை மேனிபுலேட் பண்ணிட்டு லாட் ஆஃப் திங்ஸ் ஆட் பண்ணிட்டே போறாங்க டு ப்ரூவ் தட் ஷி இஸ் ரைட். இதுல அவங்க சைடு ரைட்னு சொல்றதுக்கான பாயிண்டே கிடையாது. என்னோட இதுல எனக்கு பாக்கும்போது அப்ரைட்டா தெரியுது, ஒரு சின்ன விஷயம் இதுக்கு தேவையில்லாம இதை ஊதி பெருசாக்குறாங்க. அவங்களுக்கு திவ்யா மேல கோவம் நான் என்ன சொல்றேன், அப்படிங்கிறது பச்சையா தெரியுது. விஷயம் பெரிய விஷயமா இருக்கும். இல்ல அவங்களுக்கு விஷயம் அது எல்லாருக்குமே இருக்கட்டும்ங்க, அது இருக்கட்டும். அது அந்த வீட்ல 10 தடவை ரெஜிஸ்டர் பண்ணுவாங்கங்க. நமக்கு பார்க்க பொறுமை இருந்தா பார்க்கலாம். ஆமா, நல்லா இல்லன்னு தான் சொல்லுவோம். ஆமா, நல்லா இல்லன்னு சொல்றதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குல்ல. சொல்லுங்கன்றேன், அதான் சொல்றேன். கூட போட்டு வெளியில கூட அனுப்புங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. அதான் நானும் சொல்றேன், பிடிக்கலன்னு தாங்க சொல்றேன். அதனால அது கேவலமா இருக்குன்னு சொல்றேன். ஹரிஷ் ப்ரோ அதுதான் நாங்களும் சொல்றோம், அது நாங்களும் ஒத்துக்கிறோம்ன்றேன். கேவலமா தான் இருக்கு, அப்படிதான் கேம் ஆடுவோம்ன்றேன், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இல்ல ஒரே ஒரு பாயிண்ட் தான் ஹரிஷ் ப்ரோ. என்னன்னா அவங்களுக்கு அங்க சுத்தி இருக்க விஷயத்த 1 வீக்கா அவங்க சொல்லிட்டு இருக்காங்க திருப்பி இதனால முடியல, இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அமித்திட்ட சொல்லி முடிச்சு, கானாவிட்டே சொல்லி முடிச்சு, இந்த டைம் கானா வினோத்துமே இதுல இன்க்ளூட் ஆகி அவரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணியிருக்காரு. அதான் அவங்களுக்கு தாங்க முடியல. இது எல்லாத்தையும் முடியாது இதுக்கு மேல கத்தி, இனிமேல் அவங்க கிட்ட பேசி யூஸ் கிடையாது, நானே முடிவு எடுத்துக்கிறேன், நான் வெளியே வந்துக்கிறேன், என்னால இங்க இருக்க மாரடிக்க முடியாது, நான் என்னோட வேலையை பார்த்து நான் வெளியே வந்துக்கிறேன், வெளியே வந்து படுத்துக்கிறேன்னு முடிவு எடுத்தாங்க. இதுல அவங்க விஷயத்துல எந்த இடத்துல தப்புன்னு நீங்க சொல்லுங்க, ஐ வில் அட்ரஸ். நான் வந்து இந்த விஷயத்துல என்ன தப்புனா ப்ரோ, இப்போ ஒரு வீட்ல ஒரு பிரச்சனை, ஒரு வார்னிங் இல்ல எனக்கு பிடிக்கலன்றத ஒரு லெவல் ஆஃப் இது இருக்கு. அவுட் ரைட் எல்லாரையும் அப்படியே நாம எனக்கு நான் பாவம் நீங்களாம் என்ன கொடுமைப்படுத்துறீங்க மாதிரி போச்சுன்னா, ஆப்வியஸ்லி பீப்புள் இன்சைட் த ஹவுஸ் வில் ஃபீல் பேட். இது வந்து வெளியில இருக்க உலகம் கிடையாது. இப்போ அங்க ஒரு இஷ்யூ இருந்துச்சுன்னா எதனால பிரச்சனைனே தெரியாது யாருக்கும். திவ்யாக்கும் அவங்களுக்கும் பிரச்சனைன்னு தெரியுது. அது என்ன பிரச்சனைன்னு அட்ரஸ் பண்ணுங்கன்னு தான் ஒண்ணு கேட்டாங்க. இல்ல அந்த பாயிண்ட்க்கு அப்புறம் வரேன். இந்த பாயிண்ட் முதல்ல முடிச்சிடுறேன். இதுதான் சொல்றேன். இப்போ அங்க கனிக்கு ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னா அங்க இருக்கவங்க எல்லாருமே பசில்டா இருக்காங்க. இது தேவையில்லாம வளர்ந்துட்டு போக கூடாது, இது டாஸ்க் எல்லா விஷயத்திலயும் அஃபெக்ட் பண்ணும், அதை ரிசால்வ் பண்றதுதான் அந்த கேமே. அத நான் பண்ண மாட்டேன், அதுதான் மெயின் ஆஸ்பெக்ட் ஆஃப் த கேம். ஆனா அத நான் பண்ண மாட்டேன். சரி ஒரே நிமிஷம் கனி விஷயத்தை சொல்லிடுறேன். ரிசால்வ் இல்லங்க, ஃபேஸ் பண்ணனுங்க.
அதுக்கு பதிலா எல்லாரும் அப்ப எனக்கு வேணாம் உனக்கு வேணாம்னு எல்லாரும் ஓடிக்கிட்டே இருந்தா என்ன நடக்கும் அந்த வீட்ல? ஒரே நிமிஷம் ஹரிஷ் ப்ரோ, அது அத அவங்களே கூட சொல்லிட்டாங்க ஏன் ஓப்பனா ஃபேஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லி. அது என்ன பாயிண்ட் ம் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் ம் கனி ம் விஷயம் என்னன்னா, கனி விஷயத்த ஒரு டைம் வந்து அவங்க சாரி கேட்டுருப்பாங்க இதே மாதிரி மைக் போடாதப்போ. அப்ப கனி வந்து நீங்க சாரி சொல்லணும்னா ஏகப்பட்ட விஷயம் சாரி சொல்லணும் நக்கல் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு அது ஆமா ஊண்டாயிரும். அவங்க அங்க ம் ஆரம்பிச்ச இடத்துல இருந்து அப்புறம் அந்த ம் சாம்பார் ஸ்குவாட் மேட்டர்ல அவங்க பல்ட்டி அடிச்சதுல இருந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் கனியை பத்தி அந்த டேர்ம்ஸ் மாறி போச்சு அவங்களுக்கு. இது சரி வேண்டாம், இந்த லேடி கூட நம்ம வச்சுக்க கூடாதுன்றதுக்காக அவங்க ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு இப்ப பார்வை விஷயம் வரைக்கும் கூட அந்த லைட்டா அந்த ஒதுக்குறது இருக்கும். அந்த அவங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்க ஒதுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க போய் சண்டை போற கேரக்டர் கிடையாது. பஸ்ட் அவுட் ஆகி வெளியே வந்துரும் ஒரு பிரச்சனை நடந்து ஒரு பீக் நடக்கும்போது, அது வேற. சரி ஆனா சரி போய் நீ கழுத்தை பிடிச்சி இந்த முடியாது, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்கற கேரக்டர் கிடையாதுங்க யாரு சாண்ட்ரா. இதைத்தான் அவங்க சரி சொல்றாங்க, இட்ஸ் நாட் மீ, நான் அதை போய் பண்ண மாட்டேன், எனக்கு பிடிக்கலன்னா நான் விலைக்கு வந்துடுவேன், அது உங்களுக்கு ஏன் உறுத்துது இப்ப நான் ஏன் ஓரமா திவ்யா கூட இருந்தா. பேசுறாங்க விளையாடுறாங்க? அது டாஸ்க், ஆ, பிக் பாஸ் சொன்னது. சரி இப்ப வந்து ஒரு டாஸ்க்னா இவங்க அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு என்ன வேணா மாறிப்பாங்க இல்லையா? அப்போ அவங்களோட ரொம்ப சிம்பிள், தனிப்பட்ட இது வந்ததே பிக் பாஸ்க்காக தானே ப்ரோ. அவ்வளவுதான். இப்போ இப்ப கிச்சன் டாஸ்க் வேற டீம்ல நான் 2 டாஸ்க் பேரை வேறன்னு போட்டாங்க. தெளிவா இருக்காங்க. இல்லங்க இதே சேம் ஆஸ்பெக்ட்ல தான் கனியும் கேக்குறாங்க. இது வீடு, இப்போ இந்த இடத்துல கப்பு வைக்கலன்னா அவங்க கொஸ்டின் பண்ணதான் கேட்பாங்க. அதுக்கு ஆன்சர் பண்ணணும். இப்போ ஐயோ இப்போ அது இருங்க பிரச்சனை இல்ல முடிச்சிடறேன். ப்ரோ. இப்போ நீங்க சொன்னீங்கல்ல ஒரு ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, இவங்க ஒரு ஆமா, வாட்டி பண்ணாங்க, திருப்பி இவங்க அந்த மிரரை பார்த்து பண்ணிட்டாங்க. ஓகேவா? இது இல்ல டிட் ஃபார் டாட்னே வச்சுக்கோங்க. இருங்க அப்படி இது அப்படி முடியாதுங்கிறேன். நான் சொல்றது ம், தான் ஹோல் பாயிண்டே தான். என்னன்னா அந்த 1:1 அது முடியாதுங்கிறேன். இப்ப நம்மளுக்கு ஒரு ஒருத்தர் மேல கோவம் இருந்துச்சுன்னா அது சில பேருக்கு அது ரிசால்வ் ஆகி முடிஞ்சிடும் பார்வதி மாதிரி. இவங்களுக்கு ரிசால்வ் ஆகாது. இல்ல 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 இப்ப கரெக்டா வராரு ஹரிஷ் ப்ரோ, கரெக்டா வராரு. இது டிட் ஃபார் ம், டாட். கப்பு வச்ச விஷயத்த கனி வந்து கேப்டன் கிட்ட அட்ரஸ் பண்றாங்க, இவங்களும் கேப்டன் கிட்ட அட்ரஸ் பண்றாங்க. இவங்க ஏங்க போய் கனி கிட்ட அட்ரஸ் பண்ணணும் அந்த விஷயம்? கனி அதான் சொல்றேன். கனியா கனி அந்த வந்து வீட்டுல கேப்டன் இல்ல, கனியா அந்த இருங்க வீட்டுல கேப்டன், கேப்டன் இல்ல யாரு? இல்ல அதுதான் நான் கேப்டன் சொல்ல யாரு? வந்த அடுத்த பாயிண்ட். அதான் நான் சொல்ல வந்த அடுத்த பாயிண்ட். இவங்க டிட் ஃபார் அதுதான். டாட் வாங்கிட்டாங்க, இவங்களும் இவங்களை இன்சல்ட் பண்ணிட்டாங்க இல்லையா? அதுக்கப்புறம் கனி இவங்க மூஞ்ச பார்த்து இவங்க கிட்ட தான் அட்ரஸ் பண்ண வராங்க. இவங்களை இல்ல பேசி திட்டி மூஞ்ச பார்க்காம பேசினாங்களா இன்னைக்கு அவங்க? அவங்களே சொன்னாங்க, நான் இங்கேயும் அங்கேயும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்தேன், நீங்க கவனிக்கல போல அப்படின்னு கனியே அப்படி சொல்லிட்டாங்க. அவங்க மாத்திட்டாங்க. நேத்து ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு மாத்திட்டாங்க மாத்திட்டாங்க. நானும் மாத்திட்டாங்க. ஆச்சரியமா இருந்துச்சு என்னடான்னு அது பார்த்தேன். அது ஓகேங்க. அது மாத்தி பேசுறது இது இல்லைங்க. நான் பார்த்த போது அந்த கிச்சன்ல ஷி வாஸ் வெரி காம் அண்ட் கம்போஸ்ட். நார்மலா இதை இங்க வைக்கலாமே, இவங்க வந்துட்டாங்களேன்னு இவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி தான் அவங்க கேட்டாங்க. அவங்களுக்கும் இவங்க கிட்ட பேசுறது அங்க அவங்களுக்கும் இஷ்டம் கிடையாது. அவங்களுக்கும் இவங்க கிட்ட வந்து பேசிதான் அந்த வீட்டுல இருக்கணும் அவசியம் கிடையாது. ஆனா அதுதான் டீசன்சிங்க. அந்த வீட்டுல எல்லாரும் மூஞ்ச மூஞ்ச தூக்கிட்டு ஒரு ஒரு இடத்துல சாண்ட்ராக்கு இல்லன்னு தெரியுதுங்க. அததான் இல்ல சொல்றேன். அதுதான் நானும் சொல்றேன். அததானே நானும் இல்ல சொல்றேன். ஹரிஷ் ப்ரோ அவங்களுக்கு அங்க இல்ல இல்ல டேர்ம்ஸ் ஒத்து ப்ரோ வரல. ப்ரோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதான். சுகம் ப்ரோ ஹரிஸ் ப்ரோ ஒரு நிமிஷம் ரொம்ப லென்த்தா போயிட்டு இருக்கு. சரி ஓகே, மத்தவங்க பேசுவாங்க. பேசட்டும், அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகேவா? குட் குட். சிவா ப்ரோ சிவா ப்ரோ ஜிபா ப்ரோ சிவா ப்ரோ பேசுறீங்க. அந்த யாரு கம்முரு கம்முரு ஃபேன் அவங்களும் வந்திருக்காங்க, அனலைஸ் பண்ணிருக்காங்க. கம்ரு ஃபேன் தான் முதல்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்க, பேசிட்டேன். இல்ல பேசுறீங்க சிவா ப்ரோ, நீங்க பேசுறீங்க. இல்ல இல்ல இது சாம் நான் வச்ச இது கவுண்டர் பண்ண வந்ததுக்கு பண்ணிட்டாரு. ஓகே ஆல் குட். கம்முரு ஃபேன் பேசுங்க. லிசனர்ல காட்டுது. கேக்குதா? நான் வந்து சாண்ட்ரா பண்ற அவங்க கேம் பிளே என்னன்னா, மத்தவங்கள வந்து அவங்கள கில்ட் ஃபீலுக்கோ இல்ல அவங்கள அகெயின்ஸ்டா, இப்ப ஹோல் ஹவுஸும் ஒரு சைடு இருக்காங்க, இவங்க மட்டும் ஒரு சைடு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து சிம்பத்தி கார்டு எடுக்கிற மாதிரி இருக்கு. இது மாதிரி இருக்கு. இன்னொரு ஆங்கிளே பார்க்கலாம். ஏன்னா எனக்கு பிடிக்கல, எனக்கு இஷ்யூக்குள்ள இன்வால்வ் ஆக தேவையில்லை, அதனால நான் இங்க வந்துட்டேன். எத்தனை நாளைக்கு நீங்க வெளியிலயே சோஃபாலேயே தூங்குவீங்க? அதே என்னோட கேள்வி. ஒண்ணு, நீங்க அவங்களுக்கு டார்ச்சர் கொடுங்க, சரியா? இல்லையா அவங்கள்ட்ட கேட்டுட்டு என்ன இஷ்யூவா அதை சால்வ் பண்ணலாம். அதுவும் இல்லைன்னா கண்டுக்காம விட்டுடலாம். 3 வழி இருக்கு. இதை தாண்டி கண்டென்ட் கிரியேட் பண்ணணுன்றதுக்காகவே வாண்டடா சோஃபால வந்து ஒரு நாள் ஓகே, இன்னைக்கு ஹோல் ஹவுஸ்மே வெளியில வந்துட்டாங்க. அப்ப நீங்க உங்களுக்குன்னு ஒரு துளியாச்சும் அவங்களுக்கு தோணுமா இல்லையா? சரி, நமக்காக எல்லாரும் வீட்டுல இருக்க எல்லாரும் வெளில வந்து தூங்குறாங்களே, அப்படி ஒரு கல் நெஞ்சம் வேணுமா அப்படின்றது என்னோட கேள்வியா இருக்கு. அப்போ அப்போ வந்து அவங்க சாண்ட்ரா வந்து கில்ட் ஏற்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி இவங்க ப்ளேம் பண்ணாங்க. ஆனா சாண்ட்ரா அப்படி நினைச்செல்லாம் போல, எனக்கு வேண்டாம் தான் நான் போனாங்க. இப்போ ஹோல் ஹவுஸும் வெளியில போய் படுத்துட்டு ஐயோ சாண்ட்ரா கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையே, இப்படி ஒரு அரக்கியா இருக்காங்களே அப்படின்ற மாதிரி இப்போ வந்து யார் ப்ரொஜெக்ட் பண்றாங்க? இல்லையே, இப்ப இவங்க கூட ஸ்கோர் பண்ணலாமே. சரி, ஏன்னா நீங்க எனக்காக வந்து எல்லாருமே இங்க
அப்படின்னு ஏன் சொல்லி சொல்லணும்? அவங்க எதுக்கு உள்ள சொல்லணும்? வரலாமே, அவங்களுக்கு ஒரு அவங்க எதுக்கு ஆப்ஷன் சொல்லணும்? இருக்குல்ல. இல்லங்க, அவங்க எதுக்குங்க சொல்லணும்? அவங்களா உங்களை வெளியில போய் படுக்க சொன்னாங்க? அவங்களா கத்துனாங்க? இல்ல. அவங்க சரி, அப்ப நீங்க இப்ப அவங்க யாரையும் படுக்க ஹவுஸ்மேட்ஸ் கூடாதுன்னு சொன்னாங்களா? ஹவுஸ்மேட்டா அவங்கள என்ன செய்யணும் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? ஹவுஸ்மேட்டா ஏங்க போய் இல்ல கேட்கணும்? அவங்கள என்ன பண்ண நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? விருப்பப்பட்டு வெளியில போய் படுக்கிறீங்க. அப்ப விருப்பப்பட்டு வெளியில போய் வீக்கெண்ட்ல படுக்கிறீங்க. யாருங்க ரோஸ்ட் படுத்துக்கோங்க. வாங்குறது? கேப்டன் வாங்குவாரு, யாருங்க இல்லனா ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் சேர்ந்து வாங்குவாங்க. வாங்கிட்டோம் ஓ, வாங்கிட்டோன்றேன். வீக்கெண்ட்ல ஒரு கண்டென்ட்காக இப்பவே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறதா? ஆமாங்க, பிக் பாஸ் இஸ் ஆல் அபவுட் இல்ல கண்டென்ட்ங்க. டாஸ்க் ஓட்டிங்காக கண்டென்ட்ங்க. எனக்கு இல்ல புரியுது, இல்ல எதுக்காக இப்போ இது இப்போ நடக்குதுன்னு தெரியல. ஒரு நிமிஷம். இப்போ நீங்க வீக்கெண்ட்ல இவங்க எல்லாம் ரோஸ்ட் வாங்குவான்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அது தலைகீழா தான் நடக்கும்ன்றது மாறிச்சுன்னா நம்மளுக்கு தெரியும். அது தலைகீழா தான் நடக்கும் அது. ஓகே. அதுக்கு ஏன் இவ்வளவு நம்மளே இப்போ வந்து ஒரு அசம்ஷன்ல தான் நம்ம பேசிட்டு இப்ப இருக்கோம். எப்படி ரோஸ்ட் பண்ணுவாங்கன்னா, நீங்களும் ஏன் வெளியில போய் தூங்குனீங்க அப்படின்னு சொல்லி ரோஸ்ட் பண்ணுவாங்க. நீங்க கேள்வி கேட்கணும் அந்த இடத்துல அப்படின்றது தான் வரும். அந்த எண்ட் ஆஃப் த டே ஆமா. நீங்க அது அப்படிதான் வரும்னு வச்சுக்கோங்களேன். அதுவுமே ஒரு அசம்ஷன்ல தான் நானுமே சொல்றேன். ஆனா அண்ட் இந்த 2வது ப்ரோமோ வந்து ரொம்ப ஃபயரா இருந்துச்சு. நான் வந்து இந்த சீசன்லயே ரொம்ப ஃபயரான ப்ரோமோனா இன்னைக்கு வந்து 2வது ப்ரோமோ தான் பார்த்தேன். அதுக்கு பதிலா வேற ப்ரோமோலாம் போட்டிருக்கவே கூடாது. நல்ல வேளை அந்த டான்ஸ் மாரத்தான்லாம் போடவே இல்ல. அண்ட் எனக்கு என்னன்னு தெரியல, என்னதான் வெளியில பெரிய ஆக்ட்ரஸா இருந்தாலும், வெளியில ஃபேன் ஃபாலோயிங் இருந்தாலும், பர்சனலா எல்லாருக்குமே அவங்கள பிடிக்கும். ஆனா ஆஸ் அ கேம் பிளேயரா பார்க்கும்போது அவங்க வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க. அது ஃபர்ஸ்ட் வீக்லயே அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்க. இன்னும் அவங்க கேமை விளையாட ஸ்டார்ட் பண்ணலையோன்றது தான் என்னுடைய ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டா இருக்கு. அவங்க இன்னும் கேமை ப்ராப்பரா விளையாட ஆரம்பிக்கல. அண்ட் திவ்யா கூட யாருங்க? சாண்ட்ரா சாண்ட்ரா அவங்க ப்ராப்பரான கேம் விளையாடுறாங்க, கண்டென்ட் கிரியேட் ஏதோ கண்டென்ட் பிளாக்கரா இருக்காங்க, என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. பட் ப்ராப்பரான கேமான்னு கேட்டா இது நாட் அ நீட் கேம். ஓகே, அது உங்க ஒப்பீனியன் இல்லையா? ஓகே, அடுத்து பின்ன நானா அவங்க மைக்ல போய் சொல்ல முடியும் சாம்? இது வேற நடக்குதா? ஏங்க உங்களை யாரும் சொல்லலைங்க. அது அவங்க ஒப்பீனியன் அவங்க சொல்றாங்க. அவங்க ஸ்டார்ட் பண்ணலன்றது என்னோட அவங்க கேள்வி என்னன்னா, இன்னைக்கு வெளியில அவங்க படுத்துருவாங்க ஒப்பீனியன். அவங்க ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும். நாளைக்கு என்ன பண்ணுவாங்க? இந்த வீக் ஃபுல்லாவே இப்படிதானா? நாளைக்கு இந்த இஷ்யூ ஸ்டார்ட் அவுட் ஆயிடுங்க. அது எல்லாருமே உள்ளே இல்ல, இந்த படுத்துருவாங்க. இஷ்யூலாம் சார்ட் அவுட் ஆகாது. நாளைக்கும் ஹவுஸ்மேட்ஸ் தாங்க வெளில படுப்பாங்க. வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஹவுஸ்மேட்ஸ் வெளியில இல்ல படுத்துட்டு விஜய் சேதுபதி வந்தோடனே இல்ல கம்ப்ளைண்ட் லெட்டர் நாளைக்கு எல்லாரும் கொடுப்பாங்க. ஈவி விட்டு அவ்வளவுதான். வெளில வந்துருவாங்க. ஈவி விட்டு வெளில வந்து வெளில சண்டே சாண்ட்ரா கரெக்ட். வந்துருவாங்க வெளியில, எல்லாரும் உள்ள போய் படுத்துப்பாங்க. ஆமா. அப்படி நடந்துட்டே இருக்கும்போது அரோரா வெளில வந்துடுறாங்களா? வாய்ப்பில்லை ராஜேஷ் ப்ரோ. அப்புறம் ஹரிஸ் ப்ரோ, நீங்க அதுல ஒரு பாயிண்ட் விட்டுட்டீங்க. அவங்க வந்து கொசுக்கடி மட்டும் இல்ல, மார்கழி பனி, நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஈவன் கேமரா கூட வேலை கொடுத்துருக்காங்க. ஸோ அதனாலதான் நம்ம ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு பக்கமா கேமராக்கு வேலை கொடுக்கலாம் கைஸ், வாங்க போலான்ட்டு கூட்டு வந்துட்டாங்க. நாளைக்கு இதே மாதிரி ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் வெளில படுப்பாங்களான்னு தெரியல, பாப்போம். இல்ல, படுக்கணும் தான் நான் வேண்டிக்கிறேன். படுத்தா எங்களுக்கு கண்டென்ட்டா இருக்கும்ல, அவங்க ஏதோ பாக்குறதுக்கு ஜாலியா என்டர்டைன்மெண்ட் இருக்கும். கொடுக்கறதுக்கு வெளியே போயிருக்காங்க போல ஆமா. இருக்கு. அப்படி இல்ல கனி பகவான் தலைவி மொத்த வீட்டையும் இல்ல கதவை இல்ல இல்ல விட்டு வெளியில இல்ல படுக்க வச்சுட்டாங்க. சபரி அப்படிதான் சொன்னா. அப்படி அப்படி சொல்லுங்க. இருங்க. கனி தான் சொன்னாங்கல்ல, நைட்டு எத்தனையோ பேர் தூக்கம் வராம பிபி பாக்குறவங்க இருப்பாங்க. அவங்களுக்காவது நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னாங்கல்ல. அதனால வெளியில இருந்து ஏதாவது செய்வாங்க வெளியில படுத்துட்டு. கனி பாட பாருங்க. போறாங்களாம் போல இருக்குங்க. ஆமா, என்டர்டெயின் பண்ணுவாங்க, பாருங்க. ஓகே, அடுத்து யாரு? ஜான் ஹாரி ரொம்ப நேரம் ஹேண்ட் ரைஸ்ல இருக்காங்க. அவங்க அக்ஷத் அவங்களுமே ரொம்ப நேரம் இருக்காங்க. நீங்க அபி ரொம்ப நேரம்னு சொல்றத பார்த்தா ஐம் வெயிட்டிங். இல்லங்க, ஐயோ நிஜமா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அவங்க ரொம்ப நேரமா இருக்காங்க நிஜமா. சாரி நான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். சரி சொல்லுங்க சிவா. இல்ல எனக்கு இது வந்து கான்ட்ரடிக்ஷனா இருக்கு. பிகாஸ் இஃப் அதர் ஹவுஸ்மேட்ஸ் ஆர் ரியலி கேரிங் அண்ட் ரொம்ப கேரிங்கா இருக்காங்கன்னு பொர்ட்ரே பண்றாங்க. பட் இஃப் தே ரியலி கேர், தே வுடன்ட் பி மேக்கிங் நாய்ஸ் அட் நைட். அவங்க வந்து ரூம்குள்ள தான் படுத்திருந்தாங்க நைட்டு. இவங்க லவுடா சவுண்ட் மேக் பண்ணி நாய்ஸ் மேக் பண்ணனால தான் ஷி வாக்ட் அவுட். ஸோ அதை மறந்துட்டு கன்வீனியனா வந்து நரேட்டிவ் மாத்துறது ஐ டோன்ட் அக்ரி வித் தட். தேங்க்யூ. ஜான் ஹாரி பேசுறீங்களா? உங்களுக்கு புக்கும் வந்துச்சுன்னு உடனே நீங்க ஜான்ஹரி
பேசுங்க பேசுங்க ஏங்க உண்மையை சொன்னாங்க. பாவம் ரொம்ப நேரம் ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்களே, கை வலிக்க போகுது அப்படின்னு கூப்பிட்டேன் நானு. இது ஒரு குத்தமா? என்ன ஒரு அக்கறை, என்ன ஒரு அக்கறை. ஜனனி, நான் சொன்னாலும் கோச்சிக்கிறீங்க, அக்கா சொன்னாலும் கோச்சிக்கிறீங்க. யார்தான் சொல்லணும் இனிமேல்? இனிமேல் யார்தான் சொல்லணும் உங்களுக்கு? இல்ல இல்ல அவங்க அக்கறை எனக்கு தெரியும். நமக்கு நாம சிங்கிளா பேசிட்டு என்ன பேச போறீங்க, பேசுங்க பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு இல்லங்க. சரி ஓகே. தெரியும், புரியுது புரியுது. இல்ல ஆக்சுவலி நான் இது ஒரு சில பேர் பேசியிருந்தாங்க. சரி பாவம் அபிய கொஞ்சம் ஹாப்பியா வைக்கலாமே. நான் வந்து சாண்ட்ரா சப்போர்ட் இல்லன்னா கூட அபிய கொஞ்சம் ஹாப்பியா வைக்கிறதுக்கு சாண்ட்ரா பத்தி ஒரு சில நல்ல பாயிண்ட்ஸ் பேசலாம் அப்படின்றதுக்கு தான் கைய ரைஸ் பண்ணேன். சரி வேற எதுக்கும் இல்ல. இல்ல யாரோ பேசுங்க. பாருங்க அபிய காப்பாத்துறதுக்கு என்னென்ன பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன்னா அவங்களும் நேத்து ரசிகன் இல்ல நேத்து ரசிகன் ஸ்பேஸ ஃபில் பண்ணதுக்கு ஜான்வரி தேங்க்யூ ரசிகன் சொல்லிடுறேன். இல்ல ஏன்னா எப்ப பார்த்தாலும் ஜான் வந்து இவங்க வந்து இப்படிதான் பேசுவாங்கன்னு சரி ஒரு தடவை அவங்கள கொஞ்சம் ஹாப்பியா வச்சுக்கலாம். அது இன்னைக்கு அவங்க டே வேற கொஞ்சம் ஹாப்பியா வச்சுக்கிட்டு அவங்களும் வந்து அன்னைக்கு அவங்க பேசினாங்கன்னு கொஞ்சம் நினைச்சுப்பாங்க இல்லையா, அதுக்குதான் வேற எதுவும் இல்ல. அவங்க டே இல்லங்க, அவங்க வீக்குங்க இந்த வாரம். எனக்கு அத பத்தி தெரியாது. எஸ் ஃபார் தி பாஸ்ட் 2 days லைக் எஸ் ஷீ இஸ் தி டாக் ஆஃப் தி சீசன் மாதிரி இருக்காங்க. இல்ல இன்னைக்கு வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க யாரையுமே போய் இது நான் வந்து பேசணும்னு அந்த மாதிரி அவங்க பேசவே இல்ல. She had her reasons and then she went out and she slept. But everyone like they felt what I did a mistake ன்ற மாதிரி கில்ட்டி கான்ஷியஸ் மாதிரி அவங்களுக்கு இருந்து அந்த கில்ட்டினஸ்னால அவங்க போய் அவங்க எல்லாருமே வந்து நான் சாரின்னு she is like I did not expect your sorry because this is been happening for quite some time and this is not acceptable and she has her reasons and I felt like it is valid. அண்ட் பட் மத்தவங்க தான் வந்து இவங்க இதை ஒரு பெரிய சீன் ஆக்கிடுவாங்க, இது அவங்க கேம் பிளேயா பண்றாங்க, இது வந்து அவங்க இதுவா பண்றாங்க, கண்டென்ட்டா பண்றாங்க, அதா பண்றாங்க, இது பண்றாங்கன்னு சொல்லி 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 அவங்கள போய் போக் பண்ணிக்கிட்டே இருந்து அண்ட் ஷீ இஸ் லைக் வாட் this is the situation, this is happened. நீங்க இப்படி வாய்ஸ் ரைஸ் பண்ணீங்க, நீங்க இப்படி பேசுனீங்க, அது தலையா இருந்தாலும் சரி இல்ல வந்து கனியா இருந்தாலும் சரி என்னென்ன ரீசன்ஸ் இருக்கோ ஐ ஹாவ் மை ரீசன்ஸ் அப்படின்ற மாதிரிதான் ஷீ ஹாஸ் ஹர் பாயிண்ட். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இது எல்லார்கிட்டயும் போய் சொல்லவே இல்லை. அவங்க கிட்ட போய் இந்த பாயிண்ட் எடுத்து வைக்கும் போது she is like I did not make this as a scene, I slept it and I'm sitting here, but you guys are making it this as a scene and you guys are creating this as an issue. நான் இதை வந்து வெறும் இன்ஃபேக்ட் அவங்க வந்து தலைக்கிட்ட கூட வந்து நீங்க இதை வந்து இன்ஃபார்ம் பண்ணணும், இது எல்லார்கிட்டயும் சொல்லுங்கன்னு கூட சொல்லவே இல்லை. பட் he himself felt like what this is not right, நம்ம இது வந்து எல்லார்கிட்டயும் இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த எஃப்ஜேயோட சண்டைக்கு முன்னாடி அரோரா படிக்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்து சொன்னாரு இந்த மாதிரி தயவு செஞ்சு எல்லாருமே வந்து சத்தம் போடாதீங்க, லைட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா தயவு செஞ்சு லைக் they should have their own space, so if you wanted to kind of talk just go outside, not in your room ன்ற மாதிரி அவர் இன்ஃபார்ம் பண்ணாரு. பட் she did not ask anyone. The only thing she is saying is கேமராஸ் எல்லாமே இருக்கு, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, so if what I did is right ன்னு எல்லாருக்கும் ஃபீல் ஆச்சுன்னா ரைட், இல்ல நான் பண்ணது தப்புன்னு நினைச்சுன்னா தப்பு, I have my reasons அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. so this is what I feel. அபி நீங்க சொன்ன மாதிரி நான் பேசிட்டேனா அபி? கரெக்ட் சூப்பர்ங்க, தேங்க்யூ நான் சொல்லல, கரெக்டா ஜிபே பண்ணிடுறேங்க. இல்ல அவங்களா வந்து வாண்டடா வந்து உங்களுக்கு சொன்னாலும் சொல்லுவோம், எப்படி அப்படிதான் சொல்ல போறாங்க. ஏங்க நான் அதெல்லாம் நான் எக்ஸ்பெக்டே பண்ணலங்க, நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி நான் பேசினேனா அப்படின்னு தான் கேட்டேன், வேற எதுவுமே நான் கேட்கல. அக்ஷத் ரொம்ப நேரமா இருக்காங்க. சாம் ஒரே ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட ஒரு குவிக்கா, அதாவது இந்த இது வந்து அதுக்கப்புறம் அவங்க விளையாண்ட அப்புறம் வேற டீம் போய் விளையாடிடுச்சா? இல்ல இன்னும் போல யாரும் போலையா? ஓகே ஓகே, நாளைக்குதான். சரி அக்ஷத் பேசட்டும், அதுக்கப்புறம் பிரகாஷ் பேசுங்க. அக்ஷத் பேசுறீங்க. அக்ஷத் இருக்காங்களான்னு தெரியுங்க.
கேட்டதா? காமிக்குது இல்ல. பேசுங்க. கேக்குது அங்க இல்ல போல. சரி ரிமூவ் பண்ணிட்டு தெரியல. அக்ஷத் பேசல. ஜெயா பேசுறீங்களா இல்ல பிரகாஷ் பேசுறீங்களா? பிரகாஷ் பேசலாம். பிரகாஷ் பேசுறீங்களா? இல்ல அவங்க பேசிட்டோம். அவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செகண்ட் ரவுண்ட் தானே. ஓகே. அபி வெரி ஹாப்பி. ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க. ஐயோ என்ன வர்றவங்களாம் எங்க அக்கா அடிக்கிறாங்க. அக்கா பர்த்டே மாதிரி அக்காவை அடிக்கலாமா? சப்போர்ட் தான் பண்றேன். சூப்பர் ஜெயா. வாங்க ஜெயா, வாங்க ஜெயா. போக மாட்டாங்க சாண்ட்ரா, அவ்வளவு சீக்கிரமா போக மாட்டாங்க. ஷி இஸ் பிகமிங் ஸ்ட்ராங் டே பை டே. ஷி ஹஸ் மேட் அ பிளேஸ் இன் பிபி. நான் ஒண்ணு சொல்றேங்க, ஒருத்தவங்க போவாங்க, போயிட்டு அவங்க கிட்ட இருக்கிற ரிசோர்சஸ் அத்தனையும் சாண்ட்ராக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க அவங்க. யாரு போவாங்க? யாருங்க அது? பட் ஷி ஹஸ் மேட் ஹர் பிளேஸ் இன் பிபி9. ஏங்க நான் சொல்லலங்க. சாம் என்னத்தையாவது உளறிட்டு இருப்பாரு. நேத்துல இருந்து உளற. சாம் தூக்கம் வந்துச்சுன்னா நீங்க உங்களுக்கு புரியலன்னா நீங்க போங்க. நான் சொல்றதுன்னா நடந்துச்சு. சாமு டீ கோட் எல்லாம் பயங்கரமா இருக்கு சாமு. யாரு எதுவுமே புரியலையா? ஆனா ஆமா சாம் ப்ரோ, என்னென்னோ போட்டு வச்சிருக்கீங்க. இது ட்ரெஸ் டீ கோட் எல்லாம் சூப்பர். வேண்டாம் சொல்லக்கூடாது. நாங்களும் இந்த ஷோவும் டைட்டில் வின்னர் யாருன்னு சொல்ல மாட்டாங்க. நீங்களும் யாருன்னு சொல்ல மாட்டீங்க. நான் பாரு ஃபேன்ஸ் கிட்ட போய் இருங்க, பாரு ஃபேன்ஸ் கிட்ட போயிட்டு பாரு